நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கேப்சிகம் ரைஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். முதல்ல ஒரு சூடான கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்க போறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்க்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஒரு பெரட்டினதுக்கு அப்புறமா நம்ம தனியா சேர்த்துக்கலாம். தனியா பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூன் சேர்க்கணும். ஸோ 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்புக்கு 4 ஸ்பூன் தனியா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இங்கே 6 காஞ்ச மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை இந்த மாதிரி பிச்சு இதில் சேர்த்துக்க போகிறோம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட போகிறோம். நான் இன்னைக்கு 6 பேருக்கு பண்ணிட்டு இருக்கேன். அதாவது 3 டம்ளர் அரிசியை ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுட்டேன். ஒரே ஒரு கீத்து கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு தேங்காய், ஒரு 1/4 மூடியை விட கம்மியான அளவு தேங்காய் தான் நான் சேர்த்துட்டு இருக்கேன். தேங்காய் நீங்கள் பச்சையாகவும் போட்டு அரைக்கலாம். பட் அது வேறு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி போட்டு மசாலாலேயே போட்டு நல்லா வறுத்து அரைச்சேன்னா அது வேறு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வறுத்து அரைக்கிறது இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். அதனால நான் நல்லா தேங்காயும் சேர்த்து போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ இப்போ தேங்காய் நல்லா ஃப்ரை ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சு தண்ணியே விடாமல் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸோ எடுத்து வச்சுட்டோன்னா மசாலா ரெடி ஆகிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அதே கடாயில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். இதுவுமே தேங்காய் எண்ணெய் தான். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதும் நான் கடுகு சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டுருக்கேன். ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு கேப்சிகம் சேர்த்துட்டுருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா 2 பெரிய கேப்சிகமை இந்த மாதிரி நான் சின்னதாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். அதை இதில் சேர்த்துருக்கேன். இப்போ கேப்சிகம் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகணும். அது நல்லா வெந்து சாஃப்டாக மஷியாக இந்த மாதிரி ஆகணும். ஸோ இது ஹாஃப் த ஸ்டேஜ். இதில் நம்ம உப்பு சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேப்சிகம்க்கு வேகிறதுக்கு தேவையான அளவு எவ்வளோ உப்பு தேவையோ அதை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துன்ட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாதத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துனா தான் கரெக்டாக இருக்கும். மொத்தமாக நீங்கள் சாதத்துக்கும் தேவையான அளவு உப்பையும் நீங்கள் கேப்சிகம்லேயே போட்டுட்டேன்னா அப்புறம் அந்த மசாலாவில் உப்பே இறங்காது. அது ஒரு மாதிரி ஒட்டாமல் தட்டாமல் இருக்கும். ஸோ பாதி உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. மீதி பாதி உப்பு நீங்கள் மசாலா போட்டதுக்கு அப்புறமா சேர்த்தேன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ கேப்சிகம் பாருங்க, நான் எவ்வளோ நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன்னு. அந்த ப்ரௌன் கலர் வரணும் கேப்சிகம் மேலே. அப்போ தான் அது நல்லா ஃப்ரை ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணாதான் கேப்சிகம் ரொம்ப அந்த நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அந்த ரைஸ்க்கு கேப்சிகமோட டேஸ்ட் சூப்பராக நல்லா எடுத்து காமிக்கும். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுட்டு இருந்தோம் இல்லையா மசாலா, அதுக்கு தண்ணியே சேர்க்க வேண்டாம். நார்மலாக ட்ரையாக பவுடர் பண்ணி அப்படியே எடுத்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கேப்சிகமோட நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, ஹாஃப் தி உப்பு அப்போ சேர்க்கலாம் அண்ட் ஹாஃப் த உப்பு இப்போ சேர்க்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த மீதி ஹாஃப் உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளோட மசாலா ரெடி ஆகிடும். இதோட நம்ம ரைஸையும் கலந்தோன்னா நம்மளோட கேப்சிகம் ரைஸ் எக்ஸலண்ட்டாக ரெடி ஆகிடும். சும்மா லேசாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துட்டுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா கொத்தமல்லி சேர்க்கலாம், இல்லைனாலும் வேண்டாம். திஸ் இஸ் வெரி டேஸ்டி யம்மி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் டின்னராகவும் சாப்பிடலாம். கொஞ்சோண்டு மேலே நெய் குத்தி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.